அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப், சேதன் பகத்தோட புத்தகம். இந்த புத்தகம்லாம் நீங்கள் ராபின் சர்மாவோட புக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த புக்கோடையும் கனெக்ட் ஆகிக்கலாம். எல்லாமே செல்ஃப் க்ரோத் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு புத்தகம். அது மென்டல் வைஸ்லியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் வைஸ்லியாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட லைஃப் க்ரோத்தை பற்றி தான் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த புக்கில் அவர் எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, செல்ஃப் க்ரோத்து தான். நம்மளோட பர்சனாக எப்படி இன்னும் நம்ம க்ரோ ஆக முடியும், ஒரு பர்சனாலிட்டி வைஸும் சரி, ஒரு ஃபிட்னஸ் வைஸும் சரி, மென்டல் வைஸும் சரி, நம்மளால் எப்படி க்ரோ ஆக முடியும், என்னெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பெட்டரான ஒரு பர்சனாக நம்மளால் இவால்வ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிற புத்தகம் தான். நீங்கள் ஆல்ரெடி ராபின் சர்மாவோட புத்தகங்கள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த புக் கூடயுமே நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ மோரோவர் எல்லாமே சேம் ஹியூமனோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அந்த ஸ்டேஜஸ் சொல்கிற புத்தகங்கள் தான். ஸோ இதில் இவர் கொடுத்துருக்குது 11 ரூல்ஸை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பண்ணால் ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் வரும் லைஃப்பில், ஒரு நல்ல ஒரு பர்சனாக நம்மளால் சேஞ்ச் ஆக முடியும், ஒரு இவால்வ் ஆக முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு கான்செப்ட் மட்டும், இந்த புக்கிலேருந்து நம்ம ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். அது என்னென்னா, பி தி காக்ரோச். பி தி காக்ரோச்னு சொல்லும்போது சிலருக்கு அருவருப்பாக இருக்கலாம், பிடிக்காமல் போகலாம், பயமாக இருக்கலாம். ஆனால் இந்த காக்ரோச் கிட்டையும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. ஸோ காக்ரோச் என்ன பண்ணும், மனிதர்கள் கூட பல கால வருடமாக வாழ்ந்துட்டு வருது, இவால்வ் ஆகுது. மனிதர்கள்லாம் எந்த காலகட்டத்தில் இவால்வ் ஆகுறாங்களோ அதே காலகட்டத்தில் தான் இந்த காக்ரோச்சும் அது வாழணுன்றதுக்காக தன்னை அடாப்ட் பண்ணிக்குது அந்த சூழலுக்காக. ஸோ அதை வச்சு தான் இந்த கான்செப்டும் இருக்குது. யார் இந்த உலகத்தில் அடாப்ட் ஆகிக்கிறாங்களோ சேஞ்சஸ்க்கு, அவங்களால மட்டும்தான் சர்வே ஆக முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு ரூலாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்க, ஆனால் அடாப்ட் ஆக முடியலன்னா கண்டிப்பாக அவங்களால சர்வே பண்ணவே முடியாது. அடாப்டேஷன், சேஞ்சை யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த காக்ரோச் கூட வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. பிகாஸ் காக்ரோச்சும் மனிதர்களும் சேமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. பல உயிரினங்கள் இப்போ இல்லை, காக்ரோச் காலகட்டத்திலேருந்து வாழ்ந்த உயிரினங்கள் இப்போ இல்லை. ஆனால் காக்ரோச் இன்னி வரைக்குமே மனிதர்கள் கூட ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அது எப்படின்னா, அது அக்செப்ட் பண்ணிக்குது சேஞ்சஸை, அதே மாதிரி அடாப்ட் பண்ணிக்குது. அதனால் மட்டும்தான் அதால் இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த உயிரினத்தால் வாழ முடியுது உலகத்தில். ஸோ நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்க்குற விஷயங்களும் இதுதான். அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்களால அடாப்ட் ஆகிக்க முடியல, அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலன்ற போது தான் ஃபெயிலியர் வருது. அடாப்டேஷன்றது ஒரு பேசிக்கான நேச்சர், எல்லார்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு இந்த புக்கில் ரொம்ப